Hello everyone, welcome back to my channel Priya's English World. Guys, in the video la nama learn English through Tamil songs paaka porom. So today in this video we are going to learn English through the Tamil song called Malai Vara Pogude. It is one of their favorites and famous mellifluous song. So without wasting our precious time, let's move on to the video. Before that, இதை ஒரு சாங்கா பார்க்காதீங்க, லிரிக்ஸா பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் போமா சென்டென்ஸா பாருங்க. பிகாஸ் we can learn English from everywhere. ஸோ வாங்க பார்க்கலாம். மழை வர போகுதே, துளிகளும் தூறுதே, நனையாமல் என்ன செய்வேன், மலர்வனம் மூடுதே, மதுரமும் ஊறுதே, தொலையாமல் எங்கே போவேன். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலான்னு பார்ப்போமா? மழை வர போகுதே, துளிகளும் தூறுதே. Rain is about to come. Drizzling is happening. Drizzlingனா என்ன? தூறுதல். அதாவது தூறல் போடுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் drizzle அப்படின்னு சொல்லுவோம். நனையாமல் என்ன செய்வேன்? How can I not be drenched? How can I not be drenched? What does mean by drenched? Drench அப்படின்னா என்னன்னா, மழையில நனைஞ்சிட்டோம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மழையில நனைகிறதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் என்ன? Drench. Most of the people used to say wet. Wetன்னு சொல்வாங்க. wetனாலும் நனைதல், ஈரம். But the exact word of நனைதல் is called drench. Next, மலர்வனம் மூடுதே, மதுரமும் ஊறுதே. The flower bed has spread. It is seeping with honey dew drops. அதாவது அந்த மலர்வனம். மலர்வனம் அப்படின்னா என்ன? Flower bed has spread. It is seeping. Seepingனா என்ன அப்படின்னா கசிந்து ஒழுகுதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதாவது கசிந்து ஒழுகுறது. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாங்கன்னா, அந்த மதுரமும் ஊறுதே. மதுரம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்வீட்னஸ், அந்த ஹனி சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த ஹனி எப்படி சொட்டு சொட்டா ஊறுதோ அததான் வந்து சீப்பிங் வித் ஹனி டியூ டிராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். தொலையாமல் எங்கே போவேன்? ஹவு கேன் ஐ நாட் பி லாஸ்ட்? ஹவு கேன் ஐ நாட் பி லாஸ்ட்? லாஸ்ட்னா என்ன? தொலைஞ்சு போகிறது. ஸோ இந்த கொஸ்டின் ஃபார்மா இருக்கு. நான் எப்படி தொலையாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கிறாங்க. நெக்ஸ்ட் பாப்போமா? ஓஹோ முகில் போல மென் பஞ்சாய் மிதக்கின்ற என் நெஞ்சை எதை செய்து மீட்பேன், எவர் சொல்லி கேட்பேன். சோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாப்போமா? ஓஹோ முகில் போல மென் பஞ்சாய், லைக் த சாஃப்ட் காட்டனி கிளவுட். சாஃப்ட் காட்டனி கிளவுட்னா மென் பஞ்சு, அதாவது முகில் போன்ற மென் பஞ்சுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதான் சாஃப்ட் காட்டனி கிளவுட்னு சொல்லுவாங்க. மிதக்கின்ற என் நெஞ்சை, இதுல ஹார்ட் ஃப்ளோட்ஸ் அரவுண்ட் இருக்கும். ஃப்ளோட்ஸ்னா என்ன? மிதத்தல், அதாவது தண்ணில மிதக்கிறதோ இல்ல காத்துல மிதக்கிறதோ அந்த மிதத்தல் சொல்றதுதான் இங்கிலீஷ்ல ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், எதை செய்து மீட்பேன், எவர் சொல்லி கேட்பேன். வாட் வில் ஐ டூ டு ரீட் him it, whose advice will I listen to. இந்த சென்டென்ஸ்ல ரீடிம் அப்படின்னா என்ன அப்படின்னா மீட் எடுக்கிறது. ஒரு விஷயத்துல இருந்து நம்ம மீட் எடுக்கிறது தான் இங்கிலீஷ்ல ரீடிம் எக்ஸாக்டா டினோட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சாங் பார்ப்போம். ஓ கடல் போன்ற கண்ணாலே என்னை வாரி சென்றாலே, இழந்தேனே இன்று இருந்தாலும் நன்று, அனல் மேலே கொஞ்சம் புனல் மேலே கொஞ்சம் தடுமாறி நிற்கும் என் நெஞ்சம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாப்போமா? ஓ கடல் போன்ற கண்ணாலே என்னை வாரி சென்றாலே, with ocean like eyes she swept me away. இதுல swept me away, sweep awayன்றது ஒரு phrasal verb. அதோட past tenseல swept awayன்னு இருக்கு. swept அப்படின்னா என்ன அப்படின்னா sweepனா பெருக்கிறது. சோ இந்த சென்டென்ஸ்ல வாரி சென்றாலேன்னு இருக்குல்ல, அதுக்குதான் நம்ம swept me away அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இழந்தேனே இன்று இருந்தாலும் நன்று, I have lost myself today but still it feels good. But still it feels good. இருந்தாலும் நன்று. சோ இதுல feels good அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து ஒரு phrase-ஆ நம்ம யூஸ் பண்ணலாம். It is a feel good movie, it is a feel good song சொல்லுவோம் பாத்தீங்களா, சோ அங்க நம்ம இந்த மாதிரி ஒரு phrase யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். அனல் மேலே கொஞ்சம் புனல் மேலே கொஞ்சம் தடுமாறி நிற்கும் என் நெஞ்சம், with a part of me in hot stream and another part of in cold stream my heart stumbles. இதுல ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரீம்னா நீரோடைன்னு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா my heart stumbles. ஸ்டம்பிள்னா என்ன? தடுமாறி கீழே விழுறோம் பாத்தீங்களா, அதுதான் ஸ்டம்பிள் சொல்லுவாங்க. So that's it all about this video guys. Part 1 song இந்த வீடியோல பார்த்தோம். Part 2 இதோட continuation next வீடியோல பார்ப்போம். If you like this song, hit the like button and share your opinion. Till then you take care. Bye. Thank you so much for your valuable time.